சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ. இவர் சட்டை என் சட்டை விட வெளுப்பா? அத சட்ட ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. என் அம்பி கையில வயற்பை கூடவே துணிப்பை பணம் வந்தா போதுமே. பர்ச்சேஸ் அது அமர்க்கப்படுத்திருவிய. டேய், பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்குற? வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி மாமி மாம்ஸ். என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு என்ன இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல நேரம் இருந்தா கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்குனா எழுப்பதே. டேய், அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா? காணலையே. சேஃபா லேண்ட் ஆயிடுது. என்னதான தாயே, கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா அம்மா மதர். என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது அரிசி வாங்க மறந்துட்டோம். கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு சன்ரைஸ்குள்ள திருப்பி கொடுத்துருவோம். இவன் கொடுத்துருவான். ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது. எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு. இப்பதான் உலையில போட்டேன். இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே. அப்படியா? சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லா இரு. இன்னும் 4 வீடு போகணும். என்னங்க என்னங்க? என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே? ஆமா. கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே? ஆமா. உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே? இந்தா, இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு. நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இதை எப்படி வாங்குறதுன்னு. சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம். காய்கறி தாய்ஸ். ஓ காட். வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழியை பாரியா சீக்கிரம். டேய் நில்லுங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம். சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன டேம்ல பாரு. ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவரே. பெரிய மனுஷனா இவன்? இவன் தான் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன். அதானே, அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல. நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா. குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பிங்கடா. டேய், உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா? எனக்கு தேவையில்லடா. நான் பிளாட்ஃபார்ம். ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா. நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடியா அமைஞ்சதுன்னா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும். அப்புறம் 5க்கும் 10க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம். கவலைப்படாதடா, இன்னைக்கு கச்சேரி நல்லாதான் நடக்க போகுது. நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற. வாடா. என்ன விஷயம்? நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது. வேற குரூப்பா? என்னடா இது? நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. கவலைப்படாதடா, உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரிட்டே போய் என்னன்னு கேட்கலாம். வா. ஆமா, நான் தான் உன்னை புக் பண்ணேன். இல்ல இன்னும் சொல்லல. வருஷா வருஷம் இந்த காலனியில உப்மா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க. இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமே உன்னை புக் பண்ணேன். உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது
நீ அதை விட உப்பு பண்ணு. இங்க பாருப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா. உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுனா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 51 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி, போறதுதான் போறேன். அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை கேட்டுட்டே போ. நீ பாட்டை கேட்டது மாதிரி இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரி இருக்கும். இரு. யாருப்பா அந்த நேரத்துல? நான் தான் சார், பக்கத்து விசுவம். என்னப்பா அது? அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, நோண்டிடுவீங்களே. என்னையா விஷயம்? அது வந்து ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குற கராத்துல வந்து கதவை தட்டுற? இல்ல சார், இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க. பாக்கல. பாத்துருக்கணும். சின்ன முள் பெரிய முள் 2 இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேரு. அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேக்குறதுக்கு இதுவாடா டைம்? என்ன கேனேன்னு நினைச்சியா? என்னங்க சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ. கரெக்டா மணி 11:15. சொல்லிட்டேன், போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்ச? கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. ஒண்ணுதான் ஆச்சா? ஒன்னாச்சு. இந்தாடா, இது என் வாட்ச். இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்தா டைம் பீஸ். சோத்துல மாற்ற கடிகாரம். என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்ச்டா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன். என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ சொன்னா கேளியா? இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளியா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. பயா, அப்ப நீ என்ன உள்ள விட மாட்டேன். விட மாட்டேன். காசு காசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக். அடிக்காதே. மகனா? நீ எனக்கு அப்பனாடா, நான் உனக்கு மகனாடா. பாடவா ராஸ்கல், இதுக்காகவே உன்னை ரூம்ல போட்டு போட்டு என்ன மாமா, என்னாச்சு? இந்த காவேரி முதல்ல புடவை எப்படி? உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு. ஏன் மாமா எல்லாரும் உங்களை துரத்துறாங்க? அது ஒண்ணு இல்ல காவேரி, கச்சேரிக்கு டேட்ஸ் கேட்டு என் அன்போட துரத்துறாங்க. ஒருத்தர் 2 பேர்னா கொடுத்துடலாம், ஆனா ஒரு கும்பலே துரத்துனா எப்படி கொடுக்க முடியும்? வராங்க விட்ட அவங்க என்ன ஆசிடுவாங்க?
எஸ் கமின். ஏண்டா கோவிந்து, ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு, இன்னும் புறப்படலையா? புரட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா வீடு இது, அறையும் குறையுமா? ஒழுங்கா கட்டிருந்தாங்கன்னா நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க. பாதி கட்டிட்டு இருக்கும்போதே பேய் இருக்குன்னு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கானம் துணியக்கானம்னு எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம வீடு ஆகி போச்சு. என்ன பண்றது? எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது? நான் என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாமே பொது சொத்து தான். பொது சொத்து நம் சொத்து. இப்படி ஹால்ல வெயிட் பண்ணுங்களேன், 5 நிமிஷம் தான், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். சும்மா உட்காருங்க. நம்ம கார்ப்பரேஷன் பார்க்ல எடுத்ததுதான். La 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 la. சீ விடுங்க. La la. டேய் சீக்கிரம் குளிடா, இந்நேரம் விஸ்வ ரிஹர்சல் ஆரம்பிச்சிருப்பான்ல. பாலா, அந்த ஹிந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துலாமா? பார்க்கலாம். ரெடியா? ரெடி, 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேட்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா டோன் இல்ல எப்படி வரும்? ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான். ஓபனர்ல வந்து அதே மாதிரி வாசினா? பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும்னா கிட்டார் பத்தி என்ன தெரியும்? அந்த கிட்டாரை கொடு. La 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 la. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. तेरा करूं दिन गिन गिन के इंतजार, आजा सनम आई बहार. तेरा करूं दिन गिन गिन के इंतजार, आजा सनम आई बहार. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. பாட்டுன்னா வாத்தியமும் இருக்கணும், சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயித்துல அடிச்சு பாட்டு வந்தான்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காத. சாரிடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ? கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் 9 மணிக்கு தானே கச்சேரி. காலையில முத பஸ்க்கெல்லாம் ஏத்தி அனுப்புறேன். நைட் 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொல்லிட்டு வராத 2 பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நாம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க. ஐ ஸ்ரீதேவி. போடா மூதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்ப போற? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு.
இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா, பெரிய பாடகி. வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்காய் மடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப. வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே. சந்தியா தனியா எல்லாம் வருவா. ஆ. நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா! என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு. ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். டேய், எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவரா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க.